ஒற்றுமையா இருக்க காலத்துல விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சி இரு சமூகத்துக்குள்ளேயும் ஒரு பக்கம் கிட்ட வன்னியர் பக்கமும் கிட்ட தேவர் பக்கம் மாற்றி மாற்றி தூண்டி விடுவது இந்த விடுதலை சிறுத்தையோட வேலையா இருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் இரும்பு கரம் கொண்டு விடுதலை சிறுத்தைகளை அடக்காவிட்டால் கண்டிப்பான முறையில் இது பெரிய கலவரங்களுக்கு கொண்டு செல்கின்ற முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போறேன். கண்டிப்பான முதல்வர் எடுப்பான்னு நம்புறேன். விடுதலை சிறுத்தைகளை நிர்வாகிகளை திருமாவளவன் பேச்சையா ஒரு தூண்டி விடுற விதமா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல பாத்தீங்க, ஒரு பெண் கூட ஒரு குடிமரம் வெட்டுறதை பார்த்தா எவ்வளவு வன்மமா இருந்தா ஒரு பெண் போய் விடுதலை சிறுத்தை குடிமரத்தை வெட்டுவாங்க. இன்னைக்கு அந்த பையனை தாக்குறது எங்களுக்கு அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி பொறுமையா இருக்கிறது? இதை பார்த்துட்டு நாங்க எப்படி வணக்கம்னா மாப்பிள்ள தம்பி யாருன்னு தெரியும். நீ வீடியோ போட்டிருந்தா அந்த வீடியோ தவறாக நீ நினைச்சினா காவல்துறையில போய் புகார் கொடுத்துருக்கணும். நீ தாக்குறது நீ யாரு? சட்டத்தை கையில் எடுக்க நீ யாரு? நீ எப்படிதான் அட்டகாசம் பண்ணுவீங்களா? நீங்க அம்பேத்கரை சொல்லி சட்டத்தை மதிக்கணும்னு சொல்றீங்களா? சட்டத்தை கையில் எடுக்க அம்பேத்கரை பயன்படுத்துறீங்களா? பிசிஆர் சட்டத்தை பயன்படுத்தி எங்களை அடக்கணும்னு நினைப்பீங்களா? அப்படி இனிமேல் நீங்க அடக்கவும் முடியாது. அடக்கவும் விட மாட்டோம். புரட்சி எங்க பக்கமும் வெடிக்கும். அதனால மரியாதையா அவங்க உடனே சரணடைஞ்சு அந்த குற்றத்துக்கு தண்டனை அனுப்பி காவல்துறை உடனே அவங்க நடவடிக்கை கைது செய்யணும். இனிமேல் வெளி வரும் காலகட்டத்தில் இது இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் தேசிய தெய்வீகத்துக்கு நாங்க ரொம்ப தேவரோட பற்றாளர் தேசிய தெய்வீகம் பெருசா மதிக்கப்படுறாங்க. இசைவாணிய வீடியோ வந்து குதிச்சு போயிருக்கோம். இது போல் நாங்க இசைவாணிய எங்கேயாவது பார்க்குற இடத்துல தாக்குனா நீங்க ஒத்துக்குவீங்களா இல்ல பொறுத்துக் கொள்வீங்களா? இப்படியே நிலை தொடர்ந்தால் விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்து நான் மிகப்பெரிய என் சமுதாயத்தை மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பேன். என் தேவரும் வண்டியரும் சேர்ந்து கூட தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளை அடக்கும் போராட்டத்தை கையில் எடுப்போம் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பான வரும் காலங்களில் அவர்கள் இந்த நிலையை மாற்றி ஒழுக்கமா வாழ பார்க்கணும். ஏன்னா நீ யாரையும் அடிச்சிடலாம் ஈஸியா நினைக்காதீங்க. வன்மமா அங்க டிஷர்ட் போட்டா அடிக்கிறீங்க, இங்க ஒரு பையன் வீடியோ போட்டா ஒரு தேவமான தெரிஞ்சு அடிச்சிருக்கீங்க. அதோட இருந்தீங்கன்னா நான் கடுமையா எச்சரிக்கிறேன். இல்லாட்டி மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். கண்டிப்பான முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடக்கப்படும் வரை விட மாட்டோம். இது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை எச்சரிக்கையாக கூறுகிறேன். உடனடி